நம்ம சூப்பர் ஸ்டார் கபாலில் சொல்லுவார்ல, நான் எப்படி போடணும் அப்படியே திரும்பி வந்துட்டு சொல்லுவார்ல, அதே போல தாங்க. ஆனால் அதே போல அதோட சூப்பராக வந்திருக்குங்க நம்ம டாட்டா சேராங்க. டாட்டா சேரா 1991 லான்ச் ஆச்சுங்க. டாட்டா சேரா உங்களுக்கு லான்ச் ஆகி ஒரு சக்க போர்டு போட்டுருச்சு வெஹிக்கிள் உங்களுக்கு. அப்புறம் கொஞ்சம் காலகட்டத்தில் வந்து அப்படி போட்டாங்க அந்த வெஹிக்கிளை. அந்த வெஹிக்கிள் தான் இப்போ வந்து சேரா 2.0 வந்திருக்கு. 2.0 இல்லைங்க, செம்மையாக இருக்குங்க வெஹிக்கிள் உங்களுக்கு. ஏகப்பட்ட லக்ஸரி ஃபீச்சர்ஸாக வந்திருக்கு உங்களுக்கு இந்த வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம கூட தான் டாட்டா சேராவோட டீசலில் டாப் அண்ட் வேரியன்ட் நம்ம கூட இருக்குது. இந்த டீசலோட டாப் அண்ட் வேரியன்ட் தான் நம்ம கூட இருக்குது. அதோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா அக்காம்ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு. அந்த வெஹிக்கிள் பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. சேரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ஜினில் வருதுங்க உங்களுக்கு சரிங்களா. இந்த பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் 2 இன்ஜினில் கொடுக்குறாங்க உங்களுக்கு. டீசலை பொறுத்த வரைக்கும் 1 இன்ஜினில் கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு சரிங்களா. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் 11,49,000 ஆரம்பிக்குதுங்க பெட்ரோல் எக்ஸ்ஷோரூமோட விலை உங்களுக்கு. அதுவே டீசல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் மாடல் எக்ஸ்ஷோரூம் பார்த்தீங்கன்னா 12,99,000 எக்ஸ்ஷோரூம் வருதுங்க உங்களுக்கு. இப்போ நம்ம கூட இருக்கிற வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா அக்காம்ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறவங்களுக்கு டாப் அண்ட் வேரியன்ட்டுங்க. இதோட எக்ஸ்ஷோரூம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 20,29,000 வருதுங்க உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் உங்களுக்கு. இதுவே ஆனூர் போறீங்க அப்படின்னாக்கா 25,40,000 வருங்க உங்களுக்கு. 2025 வந்து லான்ச் ஆச்சு தெரியும் உங்களுக்கு. ஏகப்பட்ட பேர் நிறைய வீடியோஸ் போட்டுருப்பாங்க. ஆனால் நம்ம பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். டாட்டாவை பொறுத்த வரைக்கும் நினச்சிட்டு இருப்பாங்க எல்லாமே வந்து ஒரு ஓல்டு மாடலாக இருக்கு சொல்லிட்டு இருப்பாங்க நிறைய பேர் உங்களுக்கு முன்னாடிலாம் உங்களுக்கு. ஆனால் இப்போ டாட்டா வந்து அடிச்சிக்கவே முடியலைங்க. அவங்க வந்து ஒவ்வொரு வெஹிக்கிள் அவங்க லான்ச் பண்ணுறப்ப அவ்வளோ ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஓகேவா, ஃபியூச்சரிஸ்டிக்கோட லான்ச் பண்ணுறாங்க உங்களுக்கு. அதுவும் இந்த சியரா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக சொல்லுவாங்க உங்களுக்கு. இது பாருங்களா உங்களுக்கு சியரா அப்படிங்கிறதா வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு லெட்டராக கொடுத்துருக்காங்க பாருங்களா உங்களுக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு. டாட்டாவோட லோகோங்க பெருசாக கொடுத்துருக்காங்க டாட்டாவோட லோகோ. அதே போல் ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேயே ஒரு கேமரா வந்துருதுங்க உங்களுக்கு. ஓகே, நீங்கள் ஒரு காரோ இல்லை கமர்ஷியல் வெஹிக்கிள் வாங்குறீங்க அப்படின்னாக்கா அசரிஸ் நிறையா போடுவீங்க. பட் மெயினான அசரிஸே டேஷ் கேம் தாங்க. அது வந்து உங்கள் காருக்கும் சேஃப்டி, உங்கள் டிரைவருக்கும் சேஃப்டி. என் கூட இருக்குதாங்க இன்றைக்கி ஃப்ளீட் ட்ராக்கோட F21 டியூயல் டேஷ் கேம் இருக்குங்க. அது இந்த ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு, ரியர் கேமரா யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு. 2K அல்ட்ரா ஹெச்டியோட உள்ளதுங்க. இது வந்து நீங்கள் லைவ் ஜிபிஎஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கார் ஓடாதப்பையும் சரி, உங்கள் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஓடாதப்பையும் சரியா உங்கள் வெஹிக்கிளுக்கு முன்னாடி என்ன இருக்குது பின்னாடி என்ன இருக்குது எல்லாமே பார்த்துக்கலாம். நீங்கள் இதை பற்றி மேலும் தகவலுக்கு நம்முடைய சேனல் தனி வீடியோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பற்றின லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, எல்லா வெஹிக்கிலும் பார்த்தீங்கன்னா ADAS level 2 கொடுத்துருப்பாங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா ADAS level 2 ப்ளஸ் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு. ஓகேவா, ப்ளஸ் அப்படிங்கிறதுனால ஒரு 2-3 விஷயம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ADAS level 2லேருந்து ப்ளஸை பொறுத்த வரைக்கும் 2-3 ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு. சென்சார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 சென்சார் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லைட்டில் ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருக்காங்க அவங்க. ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு 16 LED கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு. மொத்தம் ஒரு சைடே பார்த்தீங்க அப்படின்னாக்கா 8 LED இருக்குங்க உங்களுக்கு. என்ன 8 LED இல்லை உங்களுக்கு. அதில் 4 பார்த்தீங்க அப்படின்னா லோ பீம்காக ஒர்க் ஆகுதுங்க உங்களுக்கு. ஓகேவா, பாக்கி 2 ஹை பீமிங்காக இருக்குது. இன்னும் 2 பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சூப்பரான விஷயங்க. அதாங்க பூஸ்டர் ஹெட்லாம் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு. என்ன அப்படின்னாக்கா நீ ஒரு 80 km ஸ்பீடு தாண்டிட்டீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 லைட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுவும் ஆனாக வச்சிடும் உங்களுக்கு. ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா கலர்ட்டுக்கு LED லைட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகே, ஆக்சுவலாக இதை பற்றி வச்சுல நைட் சாப்பர் LED ஹெட்லாம் படிக்குவாங்க உங்களுக்கு. ஓகேவா, நைட் சாப்பர் LED அப்படின்னு நைட் சாப்பர் என்ன தெரியும் உங்களுக்கு. அது அதனால ராஜாலாம் வாழை உருவாங்களா உங்களுக்கு. அப்படியே டக்குனு வால் வரும் பார்த்தீங்களா உங்களுக்கு. சல்லுன்னு வரும். அதே போல தான் உங்களுக்கு நைட் சாப்பர் அப்படிங்கிறாங்க. பாருங்க, ஒரு வால் வச்ச மாதிரி கொடுத்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. இது பேனோ பிளாக்ல அருமையாக இருக்குது உங்களுக்கு. பேனோ பிளாக்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த ரெட்டும் பேனோ பிளாக்கும் செம்ம அட்ராக்டிவாக இருக்கும் சொல்லலாம் நமக்கு. கிட் பேடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டியூட்டரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகேவா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு பேனோ பிளாக்ல கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சில்வர் கலரில் கொடுத்துருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ஜின் டைப்பில் கொடுத்துருக்காங்க நமக்கு சொன்னோம் உங்களுக்கு. பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் 2 உங்களுக்கு, டீசல் பொறுத்த ஒரு இன்ஜின் டைப்பில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகேங்களா, இது எல்லாமே 4 சிலிண்டருங்க உங்களுக்கு. இப்போ நம்ம கூட தான் வந்து டீசல் வைக்க சொல்லிட்டு உங்களுக்கு வாங்க இதில் இன்ஜின் பற்றி பார்ப்போம் நமக்கு. ஓகே, இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இது வந்து 1.5 cc கொண்ட இன்ஜின் சொல்லியாச்சு உங்களுக்கு. ஓகேவா, ஹார்ஸ் பவரை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 118 ஹார்ஸ் பவர் உள்ள வெஹிக்கிள் தாங்க. டார்க்கை பொறுத்த வரைக்கும் 260 என்ன கொண்ட டார்க் தாங்க உங்களுக்கு. சைட் ப்ரொஃபைல் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம் நம்ம. டயரை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து 19 inch டயர் தாங்க உங்களுக்கு. ஓகே, MRF டயர் கொடுத்துருக்காங்க 19 inch உங்களுக்கு. அலாய்வில் பொறுத்த வரைக்கும் இது வந்து டைமண்ட் கட் அலாய்வில் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஸ்டீலுங்க. இது வந்து ஃபைபரில் இருக்குது. ஓகேவா, இந்த இடம் ஃபைபரில் இருக்குது. பார்த்தா தெரியாது உங்களுக்கு, எல்லாமே ஸ்டீல் இருக்க மாதிரி தான் இருக்குது. அதே போல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டாடா சியரா, இந்த சியரா அப்படிங்கிற பேட்ச் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த எஸ்யூவினாவே என்ன நம்ம முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியிருக்கும் நமக்கு. இந்த கிரவுண்ட் கிளேஸ் தாங்க. கிரவுண்ட் கிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது 205 mm கொண்ட கிரவுண்ட்ஸ்க்கு உங்களுக்கு. இந்த வண்டியோட வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் 2730ங்க இது. ஓகேவா, மிரரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிரரில் வந்து 360 டிகிரிக்கான கேமரா இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இங்கே ஒரு கேமரா கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. அதே போல் அந்த பக்கம் ஒரு கேமரா கொடுத்துருவாங்க மிரரில் உங்களுக்கு. மிரரில் இண்டிகேட்டர் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. இந்த மிரரில் ஒரு விஷயம் இருக்குது உங்களுக்கு. என்ன விஷயம் அப்படின்னாக்கா மிரரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த வெஹிக்கிளில் சீட்டை வந்து ஒரு மெமரி சீட் சொல்லுவாங்க உங்களுக்கு. ஓகேவா, இந்த சீட்டு மட்டும் மெமரி கிடையாது உங்களுக்கு. இந்த மெமரி சீட்டாக செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. நம்ம ஒரு ஃபேமிலியில் ஒரு 5 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 பேர் கார் ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா அந்த 5 பேருக்கு தகுந்த மாதிரி சீட்டை செட் பண்ணிக்கலாம் நமக்கு. ஓகேவா,
அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மிரர் செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா அப்போ அவங்க வந்து உட்கார சேப்பர் பற்றி வச்சுக்கலாம். அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் உட்காருவாங்க சில பேர். ஃப்ரண்ட்டில் உட்காரானா அவங்க வந்து விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்க தெரியறதுக்காக கொஞ்சம் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு. ஓகேவா? இல்லை நம்ம வந்து கொஞ்சம் பின்னாடி உட்காரோம்னாக்கா அவங்களுக்கு தகுந்த மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது எதுவுமே தேவை கிடையாது உங்களுக்கு. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏறி உட்காந்து ஒரு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எப்போல்லாம் ஏறி உட்காருங்களோ ஆட்டோமேட்டிக்காக அது மாறிக்கும் உங்களுக்கு. ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் சொல்லுவாங்க உங்களுக்கு. ஓகேவா? இது பற்றி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எல்லா வெஹிக்கிலும் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு. இது ஓகே. இது வந்து என்ன இதில் வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னாக்கா நம்ம வந்து திங்ஸ் எதாவது வச்சுருக்கோம் வச்சுக்கலாம். டிரைவர் தான் வராது, நீங்கள் யாரையும் வரல அப்படின்னாக்கா நம்ம வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஓப்பன் பண்ண கொஞ்சம் தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த டோரெலாம் நல்லா வெயிட்டாக இருக்குது உங்களுக்கு. இப்போ நான் டோரை விட்றேன் பாருங்களேன், எப்படி லாக் ஆகுது பாருங்கள் உங்களுக்கு. பிகாஸ் இந்த டோரோட வெயிட் அப்படிங்க. சும்மா விட்றான் பாருங்கள் நீங்கள் அப்படியே தெரியுதா உங்களுக்கு. ஓகே. ரியரை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம் நமக்கு. உங்களுக்கு ரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சியரா அப்படிங்கிற லெட்டர் பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நல்லாவே இருக்குது, பெருசாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சியரா அப்படிங்கிறது உங்களுக்கு டாட்டாவோட எம்ப்ளம் கொடுத்துருக்காங்க. ஓகே. சென்சார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டியூல் சென்சார் கொடுத்துருக்காங்க. 2 சென்சார் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ரிவர்ஸ் கேமரா கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. வியூவர்ஸ் ஃப்ரண்ட்டில் கொடுத்த மாதிரி தாங்க இதுலேயும் சரிங்க உங்களுக்கு. டைலாம் பொறுத்த வரைக்கும் கரண்ட்டுக்கு எல்இடி டைம்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. டைலாம் வந்து எல்இடி டைலாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகே. வியூவர்ஸ் இங்கே பார்த்தீங்களா இங்கே ஒரு மிஸ் ஆகுது தெரியுதா உங்களுக்கு. என்னடா இங்கே மிஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு. வைப்பரை காணுங்க இதில். வைப்பர் கொடுக்காம வச்சிருக்காங்க பாருங்க. அப்படி நினைக்கிறோம் நம்ம. கடைசியில் பார்த்தி அப்படின்னா இது இருக்கு பாருங்க. ஹிடன் வைப்பர் இருக்கு பாருங்க உங்களுக்கு. ஓகேவா? இது ஹிடன் வைப்பர். இது நான் போட்டு காட்டுறப்போ உங்களுக்கு இது. ஓகே வியூவர்ஸ் சரிதான் உங்களுக்கு. இது ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா முன்னாடிலாம் இங்கே இருக்கும் உங்களுக்கு. இது இங்கே இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த மண்ணு படுறது உங்களுக்கு. ஓகேவா? மழை காலத்தில் மண்ணு படும் உங்களுக்கு. இல்லை நம்ம வெளில போய்ட்டு தூசி போடும் உங்களுக்கு. அது எல்லாமே என்ன பண்ணோம், அந்த வைப்பர் பிளேட்லேயே உட்காந்துரும். அந்த வைப்பர் பிளேட்லேயே உட்காந்துனாக்கா நம்ம வந்து வைப்பர் ஓப்பன் ஆகிறப்ப என்ன ஆகுனாக்கா அந்த கிளாஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் வந்து ஸ்க்ராச்சஸ் ஏற்படுத்திடுது உங்களுக்கு. இப்போ வந்து அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வர கால்ஸில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நான் வந்து ஷாப்பிங் போய்ட்டுறேன் நான். ஓகேவா? ஷாப்பிங் போய்ட்டப்போ என்ன பண்ணுவேன், என் கீ பாக்கெட்லாம் இருக்கும் போது எனக்கு நான் ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணிட்டு வராங்களே, என் கைஃபில் திங்ஸ் இருக்குது நான். ஓகேவா? நான் வர்றேன், அவ்வளோதான். நான் இப்படி பண்ண வச்சுக்கேன், ஆட்டோமேட்டிக்காக பூட் ஓப்பன் ஆகுங்க. விவர்ஸ் இப்படி ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு இது. ஓகேவா? இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் சின்ன பசங்கள்ட்ட கொடுத்து ஓப்பன் பண்ண சொல்லாங்க நீங்கள். பிகாஸ் ஏன்னா வந்து இங்கே பக்கத்தில் போய் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். டக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும் அது பட்டுக்குது. ஓகே. ஏன்னா இதுக்கு வந்து ஆன்டி பீச் இருக்குங்க உங்களுக்கு. இது ஆன்டி பீச் எங்கே இருக்குன்னா இந்த பக்கம் தான் இருக்கும், உள்ளுக்குள்ளே தான் இருக்கும் உங்களுக்கு, வெளிப்பக்கம் இருக்காது. ஓகே. இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இங்கே புஷ் பண்ணுறேன் நான், பார்த்துங்க. இங்கே புஷ் பண்ணிடுறேன், ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகும். இப்போ இடிச்சிச்சா மேலே போயிடுச்சா, அது ஆன்டி பீச் இங்கே இருக்கும். இங்கே இந்த பக்கத்தில் ஆன்டி பீச் ஒர்க் ஆகும். இந்த சின்ன பசங்க போயிட்டு ஏதாவது நம்ம வீட்டு பசங்கள்ட்ட கொடுத்து ஓப்பன் பண்ணுற சொல்லி வச்சுக்கோங்க, ஆர்வத்தில் போய் பண்ணுவாங்க உங்களுக்கு. அப்போ அது வந்து மூஞ்சில் அடிச்சிருக்காது. நல்லா ஓப்பன் பண்ணிக்க நீங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஒரு எஸ்யூவியில், ஒரு மிட்சஸ் எஸ்யூவியில் இப்படி பூத் ஸ்பேஸாக அப்படி நீல ஆச்சரியப்படுறவங்க தான் இருக்குது உங்களுக்கு. பாருங்களேன், இங்கே வாங்களேன் பாருங்கள். 622 லிட்டர் கொண்ட பூத் ஸ்பேஸுங்க உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ பெரிய பூத் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். பார்சல் ட்ரைவும் அந்த அளவுக்கு இருக்குங்க. பார்சல் ட்ரைவும் இது பாருங்கள். பார்சல் ட்ரைவ் வச்சுக்கலாம் நமக்கு இதில். ஓகேவா? பார்சல் ட்ரைவ் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு. நான் பார்சல் ட்ரைவ் ஃபுல்லாக எடுத்துறேன் உங்களுக்கு. பாருங்கள் விவர்ஸ், நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு பார்சல் ட்ரைவ் நம்ம திங்ஸ் வச்சுக்கலாம். இல்லை நம்மளோட லக்கேஜ் வந்து பார்சல் ட்ரைவ் நிறைய பெருசாக இருக்குது வைக்கணும்னு நினச்சி வச்சுக்கலாம். பார்சல் கழட்டி எங்கடா வைப்பா அப்படிங்கிறீங்களா, அதுக்கே தனி ஸ்பேஸ் இருக்குங்க அதில். ஓகே. பார்த்தீங்களா? பார்சல் ட்ரைவ் இப்படி வச்சுட்டு நம்ம பாட்டு திங்ஸ் ஃபுல்லாக வச்சிடலாம் உங்களுக்கு. ஓகே. ஓகே. இங்கே பாருங்கள், ஒரு 3 கிலோக்குள்ளே ஒரு பேக் தொங்க விடலாம் அதில். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஓகே. அங்கே இதுலேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 kg மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது இப்போ நைட் நேரத்தில் எங்கேயாவது நிப்பாட்டி நம்ம ஃபேமிலியாக போகிறோம்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு. நைட் நேரத்தில் நிப்பாட்டி நம்ம வந்து திங்ஸ் எதாவது எடுப்போம் நமக்கு. ஓகேவா? வேறு ஏதாவது எடுப்போம், நம்ம உள்ள பேக் எடுப்போம், லக்கேஜ் வைப்போம் நம்ம. அந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு ரோட்டில் அடிக்கணும்னு வச்சுக்கலாம். நீங்கள் ரோட்டில் நின்று எடுக்கிறீங்க நீங்கள் நைட் நேரத்தில். அப்போ வரவங்க தெரியாதுல உங்களுக்கு இது. ஓகேவா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்காக தான் லைட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல லைட் இருக்கும் உங்களுக்கு, பார்த்துருப்பீங்க நீங்கள். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இங்கே கொடுத்துருக்காம பாருங்க. இந்த லைட் நல்லா பவராக இருக்குது இந்த எல்இடி உங்களுக்கு. ஓகே வியூவர்ஸ், வாங்க அப்படியே நம்ம வந்து டீசல் டேங்கை பற்றி பார்ப்போம். டீசல் டேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு 50 லிட்டருக்கு டீசல் டேங்க் கொண்ட கெப்பாசிட்டி உள்ள வெஹிக்கிள் தான் இது. இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, இது டீசல் வெஹிக்கிள் தான், ஆனால் இதில் ஆட்ப்ளூ போட தேவையில்லைங்க. ஓகேவா? அதாவது இந்த டஃப் ஆயில் அப்படிங்க ஆட்ப்ளூ வந்து எக்ஸ்ட்ரா போட தேவையில்லை இந்த வெஹிக்கிளை பொறுத்து. அஸ்ப ஏற சர்டிஃபிகேட் படி இவங்களுக்கு வந்து டீசலோடக்கும் சரி பெட்ரோலுக்கும் சரி உங்களுக்கு மைலேஜோட ரிப்போர்ட் வரல இவங்களுக்கு இது வரைக்கும். உங்களுக்கு நம்மளோட வியூஸ் நிறைய பேர் வந்து டீசல் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ தருது மைலேஜ் தருது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே வியூஸ், வாங்க இப்போ நம்ம வந்துட்டு உள்ளே போயிட்டு நம்ம வந்து எப்படி பார்ப்போம். நம்ம இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து வென்டர் சீட் சொல்லுவாங்க உங்களுக்கு. ஓகேவா? டிரைவர் கோ டிரைவர் ரெண்டுமே வென்டர் சீட் இருக்குது இதில். இங்கே பாருங்கள். அதே போல் மெமரியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து 1 2 3 கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 பேர் மெமரி செட் பண்ணிக்கலான்னு இருக்காங்க. பாக்கி மொத்தம் 5 பேர் செட் பண்ணலாம். இங்கே 3 கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 2 வந்து உள்ளே செட் பண்ணிக்கலாம் நமக்கு அப்படின்னு இருக்காங்க. இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே ப்ரெஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு. ஃப்ரண்ட்டு மூவ் பண்ணலாம், அப்படியே ரியர் மூவ் பண்ணிக்கலாம் நமக்கு இதில். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன மாதிரி ஆட்கள் ஓகேவா, இது ஓட்டுறப்ப இந்த டை சப்போர்ட் தேவைப்படுங்க எக்ஸ்ட்ரா உங்களுக்கு. இந்த பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு, இந்த டை சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? உட்காருவோம் எப்படின்னு பார்ப்போம் நம்ம.
ஓகே வியூவர்ஸ் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா பிக் ஹாரிசான் வியூ ட்ரிபிள் டிஸ்பிளே அப்படிங்குவாங்க உங்களுக்கு. இது பாருங்கள் உங்களுக்கு ட்ரிபிள் டிஸ்பிளே, அதாவது எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆச்சா உங்களுக்கு இது ஓகேவா. இது வந்து இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஆச்சா. இது வந்து என்டர்டைன்மெண்ட் தனியாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. மொத்தம் வந்து 3. ஓகே இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட், இது வந்து இன்ஃபோர்டைன்மெண்ட்டு, இது வந்து என்டர்டைன்மெண்ட். ஓகே ஸ்டேரிங்கை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துங்க உங்களுக்கு. இங்கே வந்து ப்ளூடூத் கார்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகே க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுது உங்களுக்கு. இந்த பத்திரிக்கை பார்த்திங்க அப்படின்னாக்கா இதில் லைட்டு தெரியுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஓகே இதில் லைட்டு தெரியுது உங்களுக்கு. ஓகே இங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு க்ரூஸ் செட் பண்ணிக்கலாம் நமக்கு. அதுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடாஸ் ஃபீச்சர்ஸ், இது ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கனாக்கா வாய்ஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஓகே நம்ம வந்து வாய்ஸ் ஃபீச்சர்ஸ் கொடுக்கலாம் இதுக்கு. சன்ரூஃப் ஓப்பன். சி நான் கொடுத்த கமாண்டுக்கு ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா. ஓகே இது போல் கமாண்ட்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு. ஒரு 250 கமாண்ட் இருக்காங்க உங்களுக்கு இதில் ஓகேவா. அந்த 250 கமாண்டை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா சூப்பராக யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம் உங்களுக்கு இது. ஓகே வியூவர்ஸ் ஆக்சுவலாக வந்து நம்ம வந்துட்டு சன்ஷைன் பொறுத்த பார்த்துருக்கோம், நிறைய இடத்துல பார்த்துருப்போம் நம்ம ஓகேவா. என்ன அப்படின்னாக்கா இப்போ பாருங்கள், இப்போ வெளில எனக்கு வந்து மணி வந்து 5:06 எனக்கு. நான் இப்போ கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுங்களேன். இந்த வருடம் வெயில் அடிக்குது எனக்கு தெரியுதா உங்களுக்கு. வெயில் பயங்கரமாக அடிக்குது, காட்டுறது அப்படிங்க வெயில் பயங்கரமாக அடிக்குது. ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்படி எடுத்துகிட்டு விட்டுருவோம் நம்ம. சரியா இப்படி எடுத்து விட்டுருவோம், நம்ம மட்டும் ஓட்டிகிட்டு இருப்போம். நமக்கு இதில் என்ன ஆகும்னாக்கா அதையும் மீறி வெயில் அடிக்கும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதில் அப்படி பற்றி வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையில்லைங்க அது சரிங்களா. இல்லை எக்ஸ்டெண்ட் இருக்குது. ஓகே அது மட்டும் இல்லாமல் இதையும் இன்னும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இந்தளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நமக்கு இது ஓகேவா. இந்தளவுக்கு விஷயம் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. சன்ரூஃப்லேயே இது வந்து ஒரு சூப்பரான விஷயம் என்ன சொன்னாங்கன்னாக்கா எல்லாமே பேனோராமிக் சன்ரூஃப் தான் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. இது வந்து பேனோராமிக் மேக்ஸ் சன்ரூஃப் இது. ஓகே திரும்பி சொல்ல கேட்டுக்க, இது வந்து எல்லாமே என்ன கேள்விப்பட்டிருப்போம், பேனோராமிக் சன்ரூஃப் தான் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. ஆனால் இது வந்து பேனோராமிக் மேக்ஸ் சன்ரூஃப். பிகாஸ் ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா செகண்ட் ரோ தாண்டி ஓப்பன் ஆகுங்க உங்களுக்கு ஓகேவா. செகண்ட் ரோ வரைக்கும் ஓப்பன் ஆக தான் வந்து பேனோ சன்ரூஃப் ஓப்பன் ஆகும். அதாவது இப்போ தேர்ட் ரோ இருக்குனாக்கா தேர்ட் ரோ ஓப்பன் ஆகும் உங்களுக்கு ஓகேவா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் ஓப்பன் ஆகுது பாருங்கள் உங்களுக்கு. வைடராக ஓப்பன் ஆகுது பாருங்கள், சூப்பராக இருக்காது உங்களுக்கு. இது இதை வந்து ஃபுல்லாக அப்படி ஓப்பன் பண்ணுறான்னு இப்போ அப்படி பாருங்கள் நீங்கள். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சோனி சாஃப்ட் சவுண்ட் பார் அப்படிங்கிறாங்க. இது என்ன அப்படின்னாக்கா நம்முடைய பாட்டு ப்ளே பண்ணாலும் சரி நமக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வாய்ஸ் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குனாங்க. நம்மளால மியூசிக்கை போட்டு காட்ட முடியாது. நான் சும்மா போடுறவங்களுக்கு பார்ப்பேன் எப்படி இருக்குன்றவங்களுக்கு. ஆக்சுவலாக வியூவர்ஸ் என்னால் இடையில பேசவே முடியல, அந்தளவுக்கு நானே மெய் மறந்து போயிட்டேங்க. செம்மையாக இருக்குல்ல ஓகே. ஒரு தேட்டர் எஃபெக்டில் சொல்லலாம் நமக்கு இது ஓகே. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டால்ஃபி அட்மாஸ் சிஸ்டம் உங்களுக்கு இது ஓகே. இது வந்து ஏசியோட கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது ஆட்டோமேட்டிக் ஏசி உள்ள வெஹிக்கிள் தான் இது ஓகே. இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு இப்போ டிரைவர் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏசி வந்து நிறையா தேவைப்படும் ஆசைப்படுவாங்க. அதே கோட்ரை என்ன நினைப்பாங்கனாக்கா எனக்கு வந்து ஏசி கம்மியாக வேணும்னு நினைப்பாங்க. மற்ற வெஹிக்கிளில் வந்து பாசிபிள் கிடையாது. ஆனால் இந்த வெஹிக்கிள் பாசிபிள் இருக்குது உங்களுக்கு. இங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா டிரைவருக்கு என்ன தேவையோ அது செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இதில் ஓகே கம்மி பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம் டிரைவருக்கு. இங்கே பாருங்க மேலே தெரியுது பாருங்க உங்களுக்கு தெரியுதா. இப்போ நான் கம்மி பண்ணுறேன், எனக்கு லோ ஆக்கிட்டேன் ஓகே. இதுவே கோ டிரைவர் பார்த்துக்க அப்படின்னாக்கா இந்த இருக்கும் கோ டிரைவர் பொறுத்த வரைக்கும் ஓகேவா. இந்தளவுக்கு இது ஆப்ஷன்லாம் இதில் இருக்குது. இதில் அதே போல் இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா புஷ்பட ஸ்டார்ட் இங்கே கொடுத்துட்றாங்க நமக்கு. இதில் புஷ்பட ஸ்டார்ட் இங்கே கொடுத்துட்றாங்க. வியூவர்ஸ் வாங்க இப்போ நம்ம வந்து உள்ளே உட்காருவோம் நம்ம. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறாங்க ஃபுட்ரஸ் வேணும் இந்த வெஹிக்கிளுக்கு. ஃபுட்ரஸ் இல்லாமல் ஏற முடியாது நம்ம சரியா. நான் ஏறி உட்காந்துருக்கேன், சீட் எனக்கு தகுந்த மாதிரி வச்சுருந்தேன் உங்களுக்கு. இப்போ வேணால் ஃபுல்லாக எழுப்போம் நம்ம ஓகே. வியூவர்ஸ் இப்போ வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த சீட் வந்து ஃபுல்லாக நோற்ற சொல்லியிருக்கிறேன். பார்ப்போம் நான் உட்காந்து வச்சுருக்கேன். நான் அப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஃபுல்லாக நோற்ற சொல்லியிருக்கிறேன். ஃபுல்லாக நவரட்டு பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான் ஃபுல்லாக இதான் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபுல்லு. இது பாருங்கள் நான் வந்து உட்காந்துருக்கேன். நான் கம்ஃபர்டபுளாக இருக்குது நமக்கு இது ஓகே. ஹெட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நான் ரொம்ப இதாக தான் இருக்கேன். நான் ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு அது நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு இது ஓகே. இங்கே ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ரெடி லேம்ப் கொடுத்துருக்காங்க. எல்இடி லேம்ப் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குங்க. அது ஒரு 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாங்க எனக்கு தெரிஞ்சதில் ஓகேவா. 3 பேருக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா சீட் பெல்ட் கொடுத்துட்றாங்க. அதில் இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரியர் ஆம்புலன்ஸ் கொடுத்துட்றாங்க நமக்கு. இது ஓகே ஒரு எஸ்யூவி அப்படிங்கிறனால ஒரு ரியர் ஆம்புலன்ஸ் கொடுத்துட்றாங்க. நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகலாம் நமக்கு இதில் ஓகே. நல்லாவே ரிலாக்ஸாக அப்படி உட்காந்து போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு. இதில்
நான் முன்னாடி வந்து ரெக்லைனில் இருந்து நான் இப்போ நான் ரெக்லைனில் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டேன் உங்களுக்கு ஓகேவா. ரெக்லைனா ரொம்ப சாஞ்சிருந்தாலும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு ஓகேவா, நல்லா இருக்குங்க அது. வியூவர்ஸ் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, மற்ற வெஹிக்கிளை பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 பேருக்கு அதாவது இப்போ நான் பேசஞ்சர் பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கனாக்கா சென்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா தெரிய ஒரு பி மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஆனால் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு, பாருங்கள் ஃப்ளாட்டாக இருக்கிறதுல அவங்க. ஏன்னா இப்போ நான் வந்து என்ன பண்ண வச்சுக்கேன், ஒருத்தர் 3வது உட்கார வச்சுக்கேன், என்ன பண்ணுவார் அவர் வந்து இங்கேயும் கால வச்சுக்கணும் இங்கேயும் கால வச்சுக்கணும், இப்படி தான் உட்கார மாதிரி இருக்கும் அவர் ஓகேவா. அவர் வந்து கம்ஃபர்ட்டாக உட்கார முடியாது. ஆனால் இந்த வெஹிக்கிள் அப்படி கிடையாதுங்க உங்களுக்கு, கம்ஃபர்ட்டாக உட்காரலாம் நமக்கு. ஓகே வியூவர்ஸ், இன்கேஸ் இந்த நைட்டில் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி பெடல் லாம்ப்ஸ் ஓப்பன் ஆகணுங்க நமக்கு. பெடல் லாம்ப்ஸ் லைட் நமக்கு நம்ம வந்து கீழே பார்த்துக்கலாம் நமக்கு இதில் ஓகேவா. நம்ம வந்து நைட்டில் இறங்குறப்ப இங்கே நிப்பாட்டி இறங்குறப்ப நம்ம தெரியும் நமக்கு இது ஈஸியாக. வியூவர்ஸ் இதான் இந்த வெஹிக்கிளோட கீ உங்களுக்கு 12 கீ கொடுத்துட்றாங்க சரியா. பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா லாக்கு அன்லாக் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு, பூட் ஓப்பன் கொடுத்துட்றாங்க, இது வந்து ஃபாலோ மீ ஹோம் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. ஓகே ஃபாலோ மீ ஹோம் பொறுத்த வரைக்கும் தெரியும் உங்களுக்கு, பாருங்கள் இப்போ ஓகே இந்த மாதிரி லைட் எரிஞ்சிருக்கு உங்களுக்கு ஓகேவா. இந்த லைட் வச்சுட்டு இருக்கோம் நமக்கு. நம்ம வந்து வீட்டுக்கு போய் சேர வரைக்கும், அதாவது இப்போ காரை வந்து பார்க் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு 30 செகண்ட் ஆகும் உங்களுக்கு, அது வரைக்கும் இது ஹோல்ட் ஆகும் அது ஓகேவா. அது போல் கொடுத்துருக்காங்க ஃபாலோ மீ ஹோம் இது. ஓகே வியூவர்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதே போல் வேறு எந்த வெஹிக்கிள் பற்றி வீடியோ போடும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வெஹிக்கிள் பற்றி வீடியோ போடும் ஓகேவா. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜெயராஜ் மோட்டார்ஸ் தஞ்சாவூருங்க. இவங்க தான் இன்றைக்கி நமக்கு வெஹிக்கிள் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி. ஓகே நீங்கள் டாட்டா வெஹிக்கிள் பார்க்குறதா இருந்தாலும் அல்லது டாட்டா சியரா டெஸ்ட்டே பார்க்கணும்னாக்கா அவங்களை கான்டாக்ட் பண்ணி அவங்க கான்டாக்ட் தராங்க உங்களுக்கு. சியரா பொறுத்த வரைக்கும் நான் வந்து டீசலில் பார்த்துருக்கோம். நம்ம பெட்ரோல் வெஹிக்கிளில் உங்கள்கிட்ட வரட்டும், உங்கள்கிட்ட பெட்ரோல் வெஹிக்கிளில் பேசிக் மாடல் வரட்டும் உங்களுக்கு, கண்டிப்பாக அந்த வெஹிக்கிள் எடுத்து காட்டுறவங்களுக்கு ஓகேவா. அதுவே உங்களை விடைப்பது உங்கள் பேட்ரிக்.